அரசின் அடுத்த மெகா சிக்ஸர் இபி பில் இனி மாசம்தான். திமுக அரசு மக்களின் மனங்களை கவர அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உயர்வு, அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை அடுத்து தற்போது மாதாந்திர மின்கட்டண முறையில் திமுக அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் திட்டமான திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மாதாந்திர மின்கட்டண முறை அமல்படுத்த ஆலோசனைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. மாநிலம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் பணி முடிந்த பிறகு இந்த முறை படிப்படியாக நடைமுறைக்கு வரும். 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சாரம் கணக்கிடப்படுவதால் ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறைந்து நடுத்தர மக்களுக்கு பெரிய அளவில் பணம் மிச்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு அல்லது கடைகளுக்கு புதிய மின் இணைப்பு கோரினால் அதிகபட்சம் 3 நாட்களுடன் இணைப்பு வழங்கப்படும். எனர்ஜி மீட்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்க மக்களை அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் மீட்டரை வாங்கி வழங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. கேபிளுக்கான மக்களிடம் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட மேம்பாட்டு கட்டணத்தை மீண்டும் பொதுமக்களுக்கு திருப்பித் தர உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த மாதாந்திர மின் கட்டண அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகை 2000ஆக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் சமீபத்தில் 1.2 கோடி பெண்களுக்கு இடைக்கால சிறப்பு தொகை மற்றும் முன்பணம் என சேர்த்து ஒரே தவணையாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இது அதிமுகவின் குலவிளக்கு திட்டத்திற்கு பதிலடியாக பார்க்கப்படுகிறது.